காலை நேரத்தின் குளிர்காற்றில் ஒரு புதிய வாசனை கலந்திருந்தது. அந்த பகுதியில் பால் விநியோகம் செய்யும் பொறுப்பு பூபதிக்கு புதிதாக வந்திருந்தது. அவன் சைக்கிளில் சென்றபோது அவனது இதயம் ஏதோ ஒரு பரபரப்பை உணர்ந்தது. 3வது மாடியில் 3ஆம் எண் வீட்டின் முன் அவன் சைக்கிளை நிறுத்தினான். கதவை தட்டியதும் சந்தனத்தின் மெல்லிய வாசனையுடன் கதவு திறந்தது. நீல நிற புடவையில் கலைந்த கூந்தலை சரி செய்தபடி நின்ற அந்த பெண்ணை பார்த்ததும் பூபதிக்கு ஒரு நொடி மூச்சே நின்றது. புதுசா என்ற அவரது குரலில் ஒரு இனிமை இருந்தது. ஆமா, பழைய பால்காரர் ஊருக்கு போயிட்டார். நான் பூபதி என்று தடுமாறினான். சரி பூபதி, தினமும் 7 மணிக்கு 1 லிட்டர் பால் என்று சொல்லி பாத்திரத்தை நீட்டினார். அவரது கை பாத்திரத்தை தொட்டபோது ஏற்பட்ட அந்த சிறிய தீண்டல் பூபதியின் மனதில் பெரிய அலைகளை எழுப்பியது. அடுத்த காலையில் என்ன நடந்தது? தொடர்ந்து கேளுங்கள். மறுநாள் காலை சரியாக 7 மணிக்கு பூபதி அந்த வீட்டின் முன் நின்றான். ரொம்ப கரெக்டா வந்துட்டீங்க என்று சிரித்துக்கொண்டே அவர் சொன்னபோது அந்த சிரிப்பு மட்டும் போதும் தனக்கு என்று பூபதி நினைத்தான். பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. காஃபி குடிச்சிங்களா? வீடு எங்க இருக்கு? இந்த சின்ன சின்ன விசாரிப்புகளே அவனுக்கு புத்தம் புதிய உலகமாக இருந்தன. அவர் பெயர் மாலதி என்பதை தெரிந்து கொண்டபோது அந்த பெயரே ஒரு பாடலாக அவன் காதில் ஒலித்தது. ஒரு நாள் மாலை மளிகை கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய மாலதி தற்செயலாக பூபதியின் வீட்டை பார்த்தாள். மாடுகளுக்கு தீவனம் போடும் அவனை கண்டதும், இதுதான் உங்க வீடா என்று ஆர்வமாக உள்ளே நுழைந்தாள். அப்போது மாலதிக்கு என்ன தோன்றியது? மறுபகுதியில் பார்ப்போம். மாலதி அங்கிருந்த பசுவை பார்த்ததும், பூபதி, இந்த மாட்டுக்கு நான் பால் கறக்கட்டுமா என்று கேட்டாள். பூபதி ஆச்சரியத்தில் உறைந்து போனான். உங்களுக்கு பால் கறக்க தெரியுமா என்றான். நீங்க தான் சொல்லித் தரணும், எனக்கு ரொம்ப ஆசை என்று அவள் கெஞ்சினாள். அவள் கேட்ட விதமே போதும். பூபதியின் கவனம் முழுவதும் அவள் பக்கம் திரும்பியது. மாங்க சொல்லித்தர என்று அவளை மாட்டின் அருகே அழைத்துச் சென்றான். கை கழுவுதல், மடியை துடைத்தல், எண்ணெய் தடவுதல், ஒவ்வொரு படியாக கற்றுக் கொடுத்தபோது அவன் கை அவள் கைமேல் படும் நொடிகளில் மாலதிக்கு ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. பூபதியின் அருகாமையும் அவனது பொறுமையான வழிகாட்டலும் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை விதைத்தன. அப்போது எதிர்பாராத விபத்து நடந்தது. என்ன அது? அடுத்த பகுதியில். பால் கறக்கும் உற்சாகத்தில் மாலதி சட்டென திரும்பியபோது அவளது கால் தடுமாறியது. பசுவின் தொடையில் மோதி அவள் தரையில் விழுந்தாள். ஆ, அம்மா! அவள் அலறலில் பூபதி பதறியடித்து ஓடி வந்தான். அவள் காலில் அடிபட்ட இடம் சிவந்து வீங்கி இருந்தது. கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல ஆயில் மசாஜ் இருக்கு என்று அவளை தாங்கி பிடித்து அருகில் இருந்த கட்டிலில் அமர வைத்தான். சேலையை மேலே தூக்கும்படி கேட்டபோது மாலதி தயங்கினாள். ஆனால் வலி தாழாத நிலையில் மெல்ல தன் சேலையை முழங்காலுக்கு மேல் உயர்த்தினாள். பூபதியின் விரல்கள் அவள் தோளில் பட்டபோது